தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது, அதான் மீனத்தை விட்டு மேஷத்திற்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவயோக கிரகம்தான் இருந்தாலும் மேஷ வீட்டுக்கு வரக்கூடிய கிரகங்கள் தனுசு ராசிக்கு கட்டாயமாக கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டும் என்பது விதி. எந்த கிரகம் வந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சுக்கிரன் என்ன மாதிரியான பலனை தரும்னு கேட்டீங்கன்னாக்கா, எதுலேயுமே உங்களுக்கு விருப்பம் இல்லை, நமக்கு அது வேண்டாம், நமக்கு அது கிடைக்காது, நமக்கு அதில் உடன்பாடு இல்லை, நமக்கு அது சரியா வருமானு தெரியல, ஸோ அது நமக்கு கணக்கில் கொள்ள முடியாது, நம்ம வரும்னு நினைக்க முடியாது. இந்த மாதிரி தள்ளி வைத்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? தள்ளி வைத்தது, ஒதுக்கி வைத்தது, இல்லை நீங்கள் ஒதுங்கி போனது, இல்லை நீங்கள் மனசளவில் ஒட்டாமல் போனது, இல்லை நம்பிக்கை இல்லாமல் சில விஷயத்த வச்சது, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நபர்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு முடியாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி சில விஷயத்தில் நம்மளால முடியல, நம்மளால போராடி பார்த்தாச்சு, கடுமையாக முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒதுங்கின விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் திரும்பவும் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் ஏற்படும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி அமையும். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக மன வருத்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல அந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக தனுசு ராசி நபர்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆசைகள் மட்டும் இருந்துச்சு, ஆனா அடைய முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஆசைகளை இப்போதைக்கு அடையக்கூடிய வழிவகைகள். இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களை போற போக்குல நீங்க விட்டுட்டு கண்காணிச்சீங்கன்னா கூட, கவனிச்சீங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைக்க வந்துடும். ரொம்ப போய் டைட் பண்ணாம, ரொம்ப போய் நோண்டாம இருந்தீங்கன்னாவே போதும். போற போக்குல உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்க வரும் நல்ல விதமாக. இந்த மாதிரியான சந்தர்ப்ப அமைப்புகள்லாம் இருக்குது. அதே போல வாரத்தின் இறுதி நாட்கள்ல தான் சந்திராஷ்டமம்லாம் வருது. அதனால அந்த வாரம் முழுக்கவே ஒர்க்கிங் டேஸ்லாம் நல்ல சூழ்நிலை தான். ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமான பொருளாதார அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். அந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ சில விஷயங்கள் உண்டு, கொடுப்பன உண்டு. பலருக்கும் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பொருள் சேர்க்கை, அது நீங்க விருப்பப்படக்கூடிய பொருள் எதுவாகனாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வாரத்துல உண்டு.